ஹே ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து இன்ஸ்டால வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாது. பாலிடிக்ஸ் பத்தி பேச போறேன். இது நாள் வரைக்கும் என்னோட வீடியோ எதுலையுமே நான் வந்து பாலிடிக்ஸ் பத்தி பேசினதே கிடையாது. அண்ட் அதை பத்தி யோசிச்சது கூட கிடையாது. மேபி என்னமோ நான் பார்க்க வந்து ரீசெண்ட் டேஸ்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்பெல்லாம் வந்து எல்லாருமே பாலிடிக்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மேபி விஜய் சார் இந்த தளத்துல வந்தனால ஏதோ அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு உண்டான ஆர்வம் வந்துச்சா, இல்ல நமக்கு வந்து அந்த புரிதல் பக்குவம் வந்துச்சான்னு கூட எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நானே இதை பத்தி பேசுறேன்னா எனக்கு அந்த தாட்டே இல்லை. பட் ஐ திங்க் இட்ஸ் ரைட் டைம் டு டாக். ஏன்னா எலெக்ஷன் டேட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல இதை வந்து டிலே பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த ஒரு விரல்ல தான் வந்து நம்மளோட மொத்த கதையை வந்து திரும்ப போகுது. சோ கொஞ்சம் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு அந்த ஓட் பண்ணும் போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இதுல நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். நம்ம ஒன்னும் இனி வரப்போற நம்ம சாகுற வரைக்கும் நம்ம நாட்டை போய் ஆகிட்டு ஒப்படைக்க போறோம். அடுத்து வர அப்கமிங் 5 இயர்ஸ்ல தான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிக்கே உள்ள வராங்கன்னா அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு பிரச்சனைகள், அவரோட பர்சனலை குறிச்சு இருக்கிறோம். அவரை பத்தி அவ்வளவு அவதூறு பேசிக்கிட்டு அவரை வர விடாம தடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய டீம் வந்து வேலை செய்யுதுன்னா அந்த டீம் நல்ல விதமா வேலை செஞ்சிருந்தா இந்த நம்ம தமிழ்நாடு எங்கேயோ முன்னேறிட்டு போயிருக்கிறோம். விஜய் சாரே வந்து டிஎம்கே போட்டு பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு நேரம் படத்தை பார்த்துட்டு படம் நடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிருந்திருப்பாரு. அவரை தூக்கி அரசியலுக்குள்ள போட்டது காரணமே நீங்க சார். ஸ்டாலின் சார், நான் ஒண்ணே கேட்கிறேன். இத்தனை வருஷமா நீங்க வந்து எங்களுக்கு சிஎம்மா இருந்தீங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டு காலமா நம்ம நாட்டை வந்து ஆண்டுட்டீங்க. உங்களுக்கு பத்தலையா? உங்களுக்கு அந்த ஆசை விடலையா? வயசாயிடுச்சு நமக்கு. அடுத்து வர்றவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம். சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க, நிறைய பணங்கள் வந்து நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க. அதை எடுத்துட்டு அழகா எங்கிட்டாவது போய் டூர் போலாம், உலகத்தை போய் சுத்தி பார்க்கலாம், ஹெல்த்தை பாத்துக்கலாம். அடுத்து வர்ற தலைமுறைக்கு அடுத்து என்ன பண்ணலாம், நீங்க பாத்துட்டு போய் உட்காருங்க, தயவு செஞ்சு விட்டு போயிருங்க. விஜய் சார் யங்ஸ்டரா இருக்காரு. இனி வரப்போற இதுல வந்து நிறைய விஷயங்கள் இன்னோவேட்டிவா நம்ம பண்ண போறோம், கிரியேட்டிவா இருக்கணும். இனி அடுத்த சிஸ்டம் ஃபுல்லா மாத்தணும், பெண்களுக்கு உண்மையான பாதுகாப்பு வேற கொடுக்கணும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எதுவுமே இனிமேல் நாட்டில் நடக்கக்கூடாதுன்னா நீங்க இத்தனை வருஷம் அதை கரெக்டா உங்க கண்ட்ரோல் உங்க கையில வச்சிருந்தீங்கன்னா எதுக்கு புது டீம்ல உள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க? ஏன் அவ்வளவு பயம்? உங்க டீமுக்கு ஏன் அவ்வளவு பயம்? வந்தா வந்துட்டு போறாங்க. உங்களுக்கு அதுக்கு உண்டான திறமை தரான்னு இருந்ததுன்னா நீங்க உங்க சைட்ல இப்படி எல்லாம் நீங்க வந்து ஓட்டை செய்ய முடியுமோ நீங்க செய்ய வச்சுக்கோங்க. இல்ல டிவிக்கே தான் கரெக்ட்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்க அவங்களுக்கு ஓட் பண்ணி நாங்க போயிட்டு போறோம். நீங்க என்னதான் உட்காந்து சதி வேலை பண்ணாலுமே அவங்களோட மனசுல ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். நம்ம டிவி கேக் தான் போடுவோம், நாங்க அதுக்கு தான் போட போறோம். நீங்க சொல்றோம் நாங்க டக்குன்னு மாதிரி அன்னைக்கு போய் நாங்க வேற பட்டன் அமைக்கிட்டு நம்ம வர போறது கிடையாது. சோ நீங்க ஒருத்தவங்க தடுக்கிறதுக்கோ சதி பண்றதுக்கு உண்டான அந்த ஒரு எஃபர்ட்டை நீங்க நாட்டை முன்னேறதுக்கு பண்ணிருந்தீங்கன்னா இந்த நாடு எங்கேயோ போயிருந்திருக்கும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் மாறணும். எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாத போது திரும்ப 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 ஏன் நம்ம அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கணும்? அடுத்து வரப்போற 5 வருஷத்துல விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் சொன்னது எல்லாத்தையும் உண்மையிலே செஞ்சுட்டாருன்னா இனி அவரை வேற பெர்மனன்ட் தலைவரை வச்சுட்டு போயிடலாம்ல. எதுக்கு நம்ம போய் வந்து ரிஸ்க் எடுக்கணும்? ஒரு நாள் நம்ம போட்ட விட்டுட்டோம்னா அடுத்து வரப்போற 5 வருஷம், 5 நாள் கிடையாது, 5 மாசம் கிடையாது, 5 வருஷத்துக்கு நம்ம அவங்க கஷ்டத்தில் தான் இருக்கணும். நம்மளை நம்பி வந்த விஜய் சாரை ஒரு டைம் நம்ம வந்து ஏமாத்திட்டோம்னா அடுத்து அவருக்கு எப்படி அந்த நம்பிக்கை நம்ம மேல வரும்? தெரிஞ்ச அவர் இப்ப கரண்ட்ல பிரசன்ட்ல எல்லாத்துலயுமே அவருக்கு வந்து பிரச்சனை தான். அவரோட குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், அவரோட தொழில், அதாவது அவரோட நடிப்பு பிரச்சனை எல்லாத்தையுமே விட்டு போட்டு நமக்காக களத்துல இறங்கி வந்து பண்ணும்போது ஒரு டைம் நம்ம அவரை காலை வாங்கி விட்டோம்னா எப்படி அவருக்கு அவர் மேல திரும்ப நம்பிக்கை வரும்? திரும்ப அவர் எப்படி தேர்தல் நிக்கணுமான்னு கூட யோசிக்க வச்சுற அளவுக்கு நம்ம செஞ்சிட வேணாமே. இந்த டைம் நம்ம அவரை தேர்தல் நிக்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சா மட்டும்தான் நமக்கு நம்ம நாடு எந்த நமக்கு நம்மளோட பிஃபோர் ஆஃப்டர் நம்மளே வந்து தெரிஞ்சுப்போங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நாடு இருந்துச்சு, இப்ப என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்மளே கண் கூட பார்க்கலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா கிடையாது. எதிர்த்த வீட்டுலதான் கொலை கற்பழிப்பு நடக்குது, நம்ம வீட்டுல நடக்கல நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன் நம்ம வீட்டுல வந்தாதான் வந்து உங்க பிரச்சனை, ஆப்போசிட் வீட்டுல வர்றது உங்க பிரச்சனை இல்லையா? அங்க வர்றது இங்க வர்றது ஒரு விஷயம் ஆகாதுல்ல. உங்க வீட்டுல வந்தாதான் நீங்க மாறுவீங்களான்னு நான் கேட்கிறேன். சோ தயவு செஞ்சு உங்களுக்கு நமக்கு புரிதல் இருந்தா மட்டும்தான், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டு முயற்சியில் விஷயத்த பண்ணா மட்டும்தான் தேர்தல் டைம்ல நம்ம ஜெயிக்க முடியும். தமிழ்நாடு ஒருத்தவங்க கையிலேயே தான் இத்தனை வருஷமா இருந்திருக்கா. நம்ம ஒரு டிஎம்கே வரைக்கும் வாய்ப்பு கொடுக்காமல நம்ம வந்து இருக்க கிடையாது. அவங்க தான் வந்து பல ஆண்டு காலமா வந்து ஆண்டிட்டு இருக்காங்க போது போதும், அவங்க ஆண்டது போதும். ஸ்டாலின் சார் உங்களுக்கு எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க, நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய விஷயம் நீங்க பாத்துருப்பீங்க, நிறைய நீங்களும் நல்லது பண்ணிருப்பீங்க, நீங்களும் நல்லது பண்ணிருப்பீங்க போது இதோட இதை விட்டுருங்க. சோ போதும், இத்தனை வருஷமா நம்ம ஒரே ஒரு கட்சியை போட்டு தொங்கிக்கிட்டு அவங்களுக்கு பரம்பரையா அவங்க பொசிஷனை கொடுத்துட்டு நம்ம பார்த்து நம்ம நிறைய பார்த்தாச்சு. இன்னமும் நாடு சீரழிஞ்சுதான் போயிட்டு இருக்கு. கொஞ்சமா யோசிச்சு நடந்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் ஒரு மாசத்துல அவ்வளவு பிரச்சனை. சின்ன சின்ன பசங்க அரவங்களை தூக்கிட்டு வெட்டிக்கிட்டுலாம் அவங்களுக்கு அந்த பயம் இல்ல பாத்தீங்களா, நம்மளுக்கு ஜெயில போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏன் பயம் இல்லைன்னா அப்படி ஒண்ணு இது வரைக்கும் நடக்கல. இது வரைக்கும் யாருக்கு பயம் இல்லாத ஒரு ஆட்சி தான் நமக்கு போயிட்டு இருக்கு. சோ அதனாலதான் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கும். கொஞ்ச நாள் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு நாடு நாசமா தான் போகும். எல்லாரும் உட்காந்து பேசி புலம்பி போக வேண்டியதான். சோ தயவு செஞ்சு இந்த தேர்தல்ல யோசிக்காதீங்க. டிஎம்கேக்கு போகணும், ஏடிஎம்கேக்கு போகணும், இதெல்லாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் யோசிக்காதீங்க. இப்ப கரண்ட் கண்டிஷன்ல நாடு யாரு கையில இருக்கு, நாடு எந்த லட்சணத்துல இருக்கு, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதை கண்ணில் பாத்துட்டு இருக்கோம், எது உண்மை எது பொய்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க உண்மையிலே நமக்கெல்லாம் மூளை இருந்துச்சுன்னா நம்மளே போய் ஓட்ட கொண்டே கரெக்டான இடத்துல போய் போட்டு வந்துடும்.
நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் டிவிக்கு தான் போடுவேன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் என்னமோ லக்கிலி எனக்கு டைம் பார்த்து விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, நான் அவங்களுக்கு தான் போடுவேன். ஏன்னா அவர் நான் நடிகர், அவர் எனக்கு பிடிக்கும், அவர் ஃபேன், அதெல்லாம் தாண்டி அவரோட இன்டென்ஷனை நான் பாக்குறேன். ஏன்னா அவர் காசுக்காக ஆசைப்பட்டு வரணும் அப்படின்ற இன்டென்ஷன். அவருக்கு இல்லாத பணமாங்க, ஒரு அவரோட தொழில அவர் பெரிய ஸ்டாரா இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 7 தலைமுறைக்கு அவர் காசு சேர்த்து வச்சிருப்பாருங்க போது அவருக்கு அந்த காசு ஆசை கண்டிப்பா கிடையாது. அப்போ அவர் எதுக்காக வரணும்? வீட்டு ஆசை, அவரோட பொண்டாட்டி பிள்ளை பார்க்க வந்து, அதுவும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுவும் அவங்களுக்கு கிடையாது. சோ நமக்கு அவர் ஏதாவது ஒண்ணு செய்யணும்ன்ற ஒரு காரணத்தினாலதான் அவர் வந்திருக்காருன்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க டிவிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து வரப்போற ஜெனரேஷன்ல ஒரு சேஞ்சஸ் நமக்கு தெரியும். சோ இந்த விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நீங்க ஓட் பண்ணுங்க.